மே 8. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. சத்தியம் தேடுவோர். இன்றைய வேத வாசிப்பு லூக்கா 1:1 முதல் 4 வரை. மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. குறிப்பு வசனம்: ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. லூக்கா 1:3. ஒரு பெண் ஒருமுறை என்னிடம் ஒரு கருத்து வேறுபாடு தன் சபையை இரண்டாக்கியது என்று சொன்னாள். எதில் கருத்து வேறுபாடு என்று நான் கேட்டேன். பூமி தட்டையாக இருக்கிறதா என்னும் விவாதத்தினால் என்று பதிலளித்தாள். சில மாதங்களுக்கு பிறகு ஒரு உணவகத்தின் பின் அறையில் குழந்தைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதாக கூறி ஒரு மனிதன் தன் கையில் ஆயுதம் ஏந்தி உள்ளே வந்தார் என்னும் செய்தியை படித்தேன். ஆனால் அந்த உணவகத்தின் பின்புறம் எந்த அறையும் இல்லை. ஆகையால் அந்த மனிதனை கைது செய்தனர். இந்த 2 சம்பவத்திலும் மக்கள் இணையதளத்தில் இடம்பெறக்கூடிய சர்ச்சைக்குரிய காரியங்களை பார்த்துவிட்டு இப்படிப்பட்ட தகாத செயல்களில் ஈடுபடுகின்றனர். கிறிஸ்தவர்கள் மெய்யான குடிமக்களாய் வாழ்வதற்காய் அழைக்கப்படுகின்றனர். நல்ல குடிமகன்கள் தவறான செய்திகளை பரப்புவதில்லை. லூக்காவின் நாட்களில் இயேசுவை குறித்து பல கதைகள் உலா வந்தன. அவற்றுள் சிலவைகள் உண்மையற்றவைகள். தான் கேட்ட அனைத்து செய்திகளையும் அப்படியே தொடர்பு கொள்ளாமல் லூக்கா அவற்றை தீர்க்கமாய் ஆராய்ச்சி செய்து சாட்சியங்களோடு பேசி ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்து அவருடைய சுவிசேஷத்தில் அவற்றை பெயர்கள், மேற்கோள்கள், சரித்திரத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் பதிவு செய்துள்ளார். நாமும் அப்படியே செய்ய முடியும். தவறான செய்திகள் திருச்சபைகளை பிளவுபடுத்தி ஆத்துமாக்களை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்பதினால் உண்மைகளை சரிபார்ப்பது அவர்களை நேசிப்பதற்கான ஒரு அடையாளமாகும். ஒரு பரபரப்பான சம்பவத்தை நாம் கேள்விப்படும் போது அது உண்மையா என்று அறிந்து சரிபார்த்து நிபுணர்களின் உதவியை நாடுவது நல்லது. அவ்வாறு செய்து நல்ல தரமான செய்திகளை நாம் பரப்புவது என்பது சுவிசேஷத்திற்கான நம்பகத்தன்மையை பிரதிபலிக்கிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சத்தியத்தினால் நிறைந்தவரை நாம் சேவிக்க முடியும். சர்ச்சைக்குரிய காரியங்கள் ஏன் வேகமாய் பரவுகிறது? நீங்கள் சத்தியத்தை தேடுகிறவர்களாய் எவ்வாறு செயல்பட முடியும்? தகப்பனே, உம்முடைய ஆவியானவருடைய வழிநடத்துதலின் பேரில் தவறுகளிலிருந்து உண்மையை கண்டறிகிற ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஆமென்.